வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்கு வந்து இனிப்பு பிடிகலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ml கப்பில் வந்து 1.5 கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட் வந்து வறுத்து விட்டுக்கலாம், வறுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு மாதிரி சுழண்டு வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. மாவு பாருங்கள் நல்லா வறுவிட்டுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மணல் மாதிரி வறுத்துக்கணுங்க, செவக்கக்கூடாது. ஆனால் நல்லா சூடு வர வறுக்கணும். நல்லா செய்யும்போது சுழண்டு நல்லா வரணும். கிண்டும் போது ஒரு 2 ஸ்பூன் பச்சைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். பச்சைப்பருப்பு அதையும் லைட்டாக ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த மாதிரி கருவை விடாமல் லைட்டாக வெந்தய கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நெய்யெல்லாம் விட வேண்டாம், அது சும்மா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேங்க. அந்த நெய்யில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம அப்படியே பொடியாக நம்ம தேங்காய் அந்த தோல் கருப்பு பின்னாடி இருக்கும்ல அந்த இதெல்லாம் சீவி எடுத்துகிட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அதையும் தேங்காயும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. கருவை விடக்கூடாது, ரொம்ப சிவக்க விடக்கூடாது தேங்காயை. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெல்லம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் வந்து அதாவது ஒரு 3/4 கப்பு தலைகட்டி மாதிரி 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம். 1.5 கப்பு மாவுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம். அந்த வெல்லத்தையும் இதை சேர்ப்பேன். தண்ணி வந்து எவ்வளோ வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 1.5 கப்பு மாவுக்கு வந்து ஒரு 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை ஜலிச்சுக்கலாம். உப்பு கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் அதிகமாக போடணும் உப்பு. இனிப்பு கொழுக்கட்டைக்கு அந்த இனிப்பை எடுத்து காமிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு வறுத்து வச்சுக்கோல பச்சை பருப்பு அதை போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காயும் பச்சை பருப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவோட லைட்டாக உப்பு போட்டிருக்குது. இப்போ ஏலக்காய் பொடி வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு 1/4 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காய். இந்த வெல்லம் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வடிகட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு பெரிய லெமன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள் எல்லாம் அவிச்சாச்சு. இட்லி தட்டை நெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் பல்லுக்கெல்லாம் திருநது இந்த பருப்புலாம் உள்ளே எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. சாப்பிட்டு பாருங்க.
அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம எல்லோரும் கும்பிடுற விநாயகர் பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஒரு இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்திரா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.